வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோ முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் அவங்க கட்சி நிர்வாகிகளுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு செய்யறேன். என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு நல்ல விஷயம் செஞ்சு அது நியூஸ்ல வரதுக்குள்ள நம்ம கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் அவங்களோட நம்ம கட்சியில இருக்கக்கூடிய செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள் பண்ணக்கூடிய 10 தப்புகள் வெளியே வருது. அவர் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் மறைக்கப்பட்டு இந்த 10 கெட்ட விஷயம் தான் மக்கள்கிட்ட வெளிப்படையா பேசப்படுது. அதாவது ஒரு டிஎம்கே கட்சி நம்ம மேல ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கலாம். ஏடிஎம்கே கட்சி மூலியமா ஒரு அலிகேஷன் நம்ம மேல வருது, தவறான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா அதையும் நம்ம ஏத்துக்கலாம். ஆனா நீங்க நீங்க ஒரு தப்பு பண்ணி அந்த தப்பால நம்ம ஜோசப் விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர் உண்டுபடுத்துறீங்க அப்படின்னா இது எப்படி சார் ஏத்துக்கிறது? தயவு செஞ்சு கட்சி தொண்டர்களாகட்டும், கட்சி நிர்வாகிகளாகட்டும், நீங்க ஒரு தப்பு பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கட்சியில இருந்து உங்க உறுப்பினர் கார்டை வாபஸ் வாங்கிட்டு வெளியே போயிடுங்க. வெளியே போயிட்டு நீங்க ஒரு ஆளை கொலை பண்றதாகட்டும், கொள்ளையடிக்கிறதாகட்டும், அடிக்கிறதாகட்டும், திட்டுறதாகட்டும் நீங்க பண்ணுங்க. சட்டம் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கும். ஆனா கட்சியோட போர்வையை நீங்க போத்திக்கிட்டு கட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரி தயவு செஞ்சு நடந்துக்காதீங்க. அதாவது 50 வருஷம் அரசியல் வரலாற்றுல ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி தமிழகத்துல புதுசா ஒரு கட்சி ஆளுமைக்கு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய இது எப்படி சார் மிராக்கிள்னு சொல்ல முடியும். ஒரு ஓட்டுக்கு ₹1 பணம் கொடுக்காம முறையா ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னா இதை யாராலையும் நம்ப முடியல. இப்போ வரலும் அப்படி இருக்க சூழல்ல நீங்க கட்சிக்கு கெட்ட பேர் உண்டு பண்றீங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா டிவிக்கு தொண்டர் நிர்வாகி 2 பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயதான முதியவரை கார்ல கடத்தி வச்சுக்கிட்டு அவரை அடிச்சு அசிங்கமா பேசி துன்புறுத்துறீங்க. ஒரு சில இடத்துல மணல் வர்ற இடத்துலயாகட்டும், ஒரு டெண்டர் விடுற இடத்துலயாகட்டும் போய் லஞ்சத்தை கேட்டு கட்சியில இருக்கோம்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. உங்களுக்கு யார் சார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? நீங்க டிவிகே கட்சியில இருக்கீங்க அப்படின்னா, அதாவது கட்சியில ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒழுங்கா ஒர்க் பண்ணுவீங்க தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொள்ளடிக்கிறதுக்கும் நீங்க திருடுறதுக்கும் உங்களுக்கு கட்சியில பதவி கொடுத்துல. எவனாச்சும் டிவிகே கட்சியில இருக்கிறவங்க இந்த மாதிரி கொள்ளடிச்சு ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய விளைவுகள் வரும். சட்டத்து மூலியமா நாங்க கேஸ் ஃபைல் பண்ணி வேற மாதிரி தூக்கிட்டு போய் உள்ள வச்சு லாடம் கட்டிடுவோம். டிவிகே கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களாகட்டும், டிவிகே கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாகட்டும், உங்கள் தயவு செஞ்சு சுய அறிவோட நடந்துக்கோங்க. கட்சிக்கு பங்கம் வர மாதிரியோ, கட்சி முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர் நிகழ்த்துற மாதிரியும் ஏதாவது தகாத விஷயங்களை ஈடுபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பின்விளைவுகள் வரும். ஓப்பனா சொல்லிடும். ஏன்னா இந்த தமிழக மக்களோட உள்ளுணர்வுல பல வருஷமா ஒரு அரசு அதிகாரி கேள்வி கேட்க முடியாம, ஒரு லஞ்சம் வாங்குற ஊழல் பண்றவன் கேள்வி கேட்க முடியாத தவிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா நாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்துட்றாங்க, ஜெயிச்சிடுறாங்க, நம்ம எதுவும் பேச முடியாது. முதல் முறையா ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒருத்தர் ஜெயிச்சு வந்திருக்காரு. ஒரு அரசாங்க கட்டடத்துக்குள்ள போயிட்டு தைரியமா நான் வாய்ஸ் ரைஸ் பண்றேன், ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எனக்கு வருது. அதை தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு தொண்டர்களும் நீங்க தயவு செஞ்சு கட்சிக்கு கெட்ட பேர் வராம நீங்க உங்க ஒர்க்க பண்ணுங்க. தமிழகத்துல என்னென்ன நன்மைகள் நடத்தணும்னு சொல்லி அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாங்களோ இல்லையோ, நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னென்ன கெட்ட பேர் உண்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வேலைப்படுத்திட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி இருக்கும் கட்சி விட்டு டீசெண்டா விலகிடுங்க. மக்களுக்காக போராடும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோக்கு அதிகமா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் தப்பா பேசுறேன் அப்படின்னா அல்லது சரியா பேசுறேன்னாலும் எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. நம்மளோட இணைஞ்சிருங்க. நம்மளோட ஜர்னி தொடரட்டும். நன்றி.